Hi, hello, வணக்கம். Welcome to Little Bear Kitchen. முதல்ல எங்களோட சேனலை விரும்பி பார்க்குற எல்லா வியூவர்ஸ், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து வழங்குங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒரு எக்லெஸ் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இதில் 8 ounce மா அல்லது 225 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதையும் அல்லது இதில் 2 tablespoon கார்ன்ஃப்ளார் அல்லது 25 கிராம் கார்ன்ஃப்ளார், இதில் 3 tablespoon கொக்கோ அல்லது 25 கிராம் கொக்கோ, 1 teaspoon baking powder, 1/3 teaspoon baking soda. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் 3 தரம் அரைப்போம். இதில் 1/2 pound அல்லது 8 ounce unsalted butter இருக்குது, 225 கிராம். இதில் 3 tablespoon sugar இருக்குது. நான் மாவாக்கி வச்சுருக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். இல்லை உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு வச்சுருக்கிறேன். நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறபடியாக சால்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணினா உப்பு தேவையில்லை. இப்போ பட்டரையும் சுகரையும் நாங்கள் ஒருக்கா அடிக்க போகிறோம். நம்ம 1ல் வச்சு அடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் பட்டரையும் சுகரையும் நல்ல க்ரீமியாக அடிச்செடுத்துட்டோம். கணக்காக அடிக்கக்கூடாது. மற்ற பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே டின் மில்கை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இதுக்குள்ளே ஒரு டின் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணுறேன். இதில் க்ரீமியாக வர மட்டும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் அரைச்சி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலப்போம். பாருங்கள், நான் முழு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு முடிச்சுட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இதுக்குள்ளே 1/2 teaspoon காஃபியை 1/3 cup ஆஃப் ஹாட் வாட்டரில் கரைச்சி இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். A 1/3 cup of hot coffee add பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ள நான் 1 teaspoon vanilla சேர்க்கிறேன்.
சரி பாருங்க, எங்களோட கேக் பேட்டர் ரெடி ஆயிட்டுது. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ நான் இதை 10 inch ட்ரே பட்டர் பூசி போட்டு தட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போட்டு நாங்கள் பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், நாங்கள் எங்களோட கேக் பேட்டர் முழுக்க நாங்கள் ட்ரேக்கில் போட்டுட்டோம். 2 தரம் டேப் பண்ணுவோம். அது ஷேப்பாக இருக்கணும். நீ இதை அவனுக்குள்ளே வைக்கலாம். இந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ணுவோம். பேக் 350 degree Fahrenheit ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், எங்களோட 45 minutes முடிஞ்சு எங்களோட கேக் பேக் பண்ணி வந்துடுது. நல்லா ஃப்ளட்டாக நல்லா சாஃப்டாக வடிவம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் அதை 10 inch ட்ரேயில் போட்டபடியே அப்படி இருக்குது. நீங்கள் 8 inch ட்ரேயில் போட்டிங்கன்னா அப்படியே ட்ரே ஃபுல்லாக வரும் கேக். இனி இதுக்கு அப்படி ஃப்ரஸ்டிங் செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்குள்ள 2 கப் விப் க்ரீம் இருக்குது. நான் இதை விப் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 கப் விப் க்ரீமை விப் பண்ணுறேன். இதில் ஸ்பீடை நாங்கள் இப்போ படிப்படியாக கூட்டணும். கொஞ்சம் திக்காக வர மட்டும் அடிக்க போகிறோம். இப்போ எங்களோட விப் க்ரீம் கொஞ்சம் திக் ஆகிட்டுது. இதுக்குள்ளே நான் ஐசிங் சுகரும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே நான் இப்போ 4 tablespoon கொக்கோ பவுடரும் 6 tablespoon ஐசிங் சுகரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட 2 teaspoon வெனிலா ஆட் பண்ணுறேன். நாங்கள் திருப்பி ஷார்ப் பீக் வர மட்டும் திருப்பி அடிப்போம். பாருங்க, இது நல்லா திக்காக வந்துட்டுது. இனி நான் எடுத்துட்டு கையால் பீட் பண்ண போகிறேன். ஷார்ப் பீக் வர மட்டும். இப்போ எங்களோட ஐசிங் ரெடி ஆகிட்டுது. நான் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். கேக் ரெடி ஆனோன்னா எடுத்து திருப்பி ஐசிங் போடலாம். விப் க்ரீம் எப்பவும் கூலாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நாங்கள் எங்களோட கேக்குக்கு ஐசிங் போட போகிறோம். நான் நடுவால் வெட்டிட்டு சாண்ட்விச் ஐசிங் போட போகிறேன். இதுக்கு நீங்கள் விப் க்ரீம் ஐசிங் போடலாம், பட்டர் க்ரீம் ஐசிங் போடலாம். 2 ரெசிபியும் நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் தந்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான ஐசிங் நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி விப் க்ரீம் ஐசிங் போட போகிறேன். இப்போ நாங்கள் இந்த கேக்கை நடுவால் 2ஆக வெட்டுவோம். ஓகே, நாங்கள் இந்த பாதியை எடுத்து இப்போ இதுக்கு மேலே வைக்க போகிறோம். grated chocolate, ஓகே, எங்களோட சாக்லேட் கேக் ரெடி ஆயிட்டுது. இப்போ எப்படி இருக்குன்னு வெட்டி பார்ப்போம்.
ஓகே வியூவர்ஸ், இந்த கேக்கை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.